Hello friends, போன வீடியோவில் நம்ம எப்படி அந்த CAF இல்லை assessable value அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொசீஜர் பார்த்தோம். அதில் 2 கிளாரிஃபிகேஷன் வேறு கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஃப்ரைட் சார்ஜஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எப்பப்போ கொஸ்டினில் கொடுத்து அதை எடுக்கணும், எப்பப்போ நம்ம 20% அப்படி எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி. அதை வச்சு எக்ஸாமில் எப்படி நம்ம சம் அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 2 சம் பார்க்க போகிறோம். ரெண்டுமே அதே அசஸபிள் வேல்யூ கம்ப்யூட்டேஷன் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், அதனால் நான் ரெண்டையுமே கிளியராக நடத்திடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் த மிஷின் அட் த ஃபேக்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம போன வீடியோவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோமா, ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே வர்றப்ப அந்த மிஷினோட வேல்யூ என்ன அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இன்கர்டு பை த எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் ஹிஸ் ஃபேக்ட்ரி டு த ஷிப்மெண்ட். அந்த நாட்டில் அவர் எந்த நாட்டில் எக்ஸ்போர்ட்டர் இருக்காரோ அந்த நாட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த நாட்டோட போர்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஆகுது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஃபார் லோடிங், கொண்டு வந்தாச்சு இப்போ போர்ட்டுக்கு, அதை நம்ம கப்பலில் ஏற்றணும்ல, அதுக்கு லோடிங் சார்ஜஸ் இருக்கும்ல, அந்த லோடிங் சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பையிங் கமிஷன் பெய்டு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் அதில் பையிங் கமிஷன் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த பையிங் கமிஷனை எடுக்கக்கூடாது. ஏன்னா பையிங் கமிஷன் இஸ் ஃபார் ஏஜென்ட்டுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் பையிங் கமிஷன் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் சார்ஜஸ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி டு இந்தியா. இப்போ இங்கே தான் நமக்கு டவுட் வரும். ஃப்ரைட் சார்ஜஸ் நமக்கு 2 பாயிண்ட் பார்த்தோம். ஏர் ஃப்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொசீஜர்னு பார்த்தோம், சி ஃப்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொசீஜர் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இது ஏரா சியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஏரா சியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஷிப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷிப்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாலே என்ன அர்த்தம், அது ஒரு ஷிப்பு. அப்போ அது சி ஃப்ரைட் ஆயிடுச்சு. சி ஃப்ரைட்டுக்கு ரூல் என்ன பார்த்தோம், கொஸ்டினில் ஃப்ரைட் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கலான்னு பார்த்தோம். சப்போஸ் அந்த கொஸ்டினில் ஃப்ரைட் கொடுக்கலைன்னா 20% ஆஃப் FOB எடுக்கணும்னு பார்த்தோம். நமக்கு இது சி ஃப்ரைட்டு, கொஸ்டினில் ஃப்ரைட் சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம இந்த ஃப்ரைட்டை அப்படியே எடுத்துக்க போகிறோம். இதுதான் நமக்கான கொஸ்டினில் கொடுத்த டீட்டெயில்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, 10,000 + 500 + 50. இந்த 50 ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஏன் இன்க்ளூட் ஆகக்கூடாது, பிகாஸ் இது பையிங் கமிஷன், அதனால் இன்க்ளூட் ஆகக்கூடாது. அப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸ் பெய்டு ஒரு $1000 இருக்குது, $1000 இருக்குது. டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி கிளியர் பண்ணாமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10,000 ஆட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், ஆட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், பையிங் கமிஷன் பெய்டு வரக்கூடாது, ஏன்னா அது பையிங் கமிஷன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம என்ன ரூல் பார்த்தோம்னா, கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா கொடுத்த வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். கொடுக்கலைன்னா விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், 1.125% ஆஃப் FOB எடுக்கணும்ல, அதை தான் நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம். கொஸ்டினில் நமக்கு இன்சூரன்ஸ் எங்கேயுமே கொடுக்கல, அப்போ நம்ம என்ன எடுக்கணும், 1.125% எடுக்கணுமா, அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. FOB நமக்கு 10,550 கிடச்சிருக்கு. அந்த FOB வேல்யூவில் 1.125% போட்டிங்கன்னா 118.6875 வரும். இதுதான் காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். ஃப்ரைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20% எடுக்க தேவையில்லை, பிகாஸ் இது சி ஃப்ரைட், அதே மாதிரியே கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம எடுக்க தேவையில்லை. அந்த 1000 அப்படியே எடுத்துக்கலாம். கடைசியாக வர்ற வேல்யூக்கு பேர் அசஸபிள் வேல்யூ. இந்த அசஸபிள் வேல்யூ US டாலர்ஸில் இருக்கும். நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் $65 கொடுத்துருக்காங்க, அது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்தியன் அசஸபிள் வேல்யூ கிடச்சிடும். இதுதான் கம்ப்யூட்டேஷன் ப்ராப்ளம். இப்படி தான் நமக்கு எக்ஸாமில் இருக்கும். இது ஒரு சின்ன பேசிக் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் இதிலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.